அப்பாவி குழந்தைகளுக்கு அடைக்கலம் தருவதாக கூறி வந்த ஃபாதரியார் தன் உறவினர் வீட்டிற்கு குழந்தைகளை அனுப்பிச்சு கொத்தடிமை மாதிரி வீட்டு வேலைகளை வாங்கியிருக்காங்க. கடைசியில ஒரு சமூக அமைப்புடன் சேர்ந்து ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி மீட்டாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அனாதை ஆசிரமம் நடத்துவதாக கூறி குழந்தைகளை கொத்தடிமைகளாக்கி கல் நெஞ்சம் கொண்ட பாதிரியார் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி துறையூர் பாதையில் இழுப்பூர் கிராமத்தில் பிளாசம் சைல்டு என்ற பெயரில் பாதிரியார் செல்வராஜ் தலைமையில் அனாதை ஆசிரமம் ஒன்று கடந்த 5 வருடமாக செயல்பட்டு வந்துள்ளது. சுற்றுப்புற கிராமத்தை சேர்ந்த வசதியில்லாத குழந்தைகள் பலர் இந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்து அருகில் உள்ள பள்ளிக்கூடங்களில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஜெயலட்சுமி என்ற பெண்ணின் கணவர் 2 வருடங்களுக்கு முன்பு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் தனது 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையை ஜெயலட்சுமியால் படிக்க வைக்க முடியாமல் போயுள்ளது. இழுப்பூர் கிராமத்தில் இருக்கும் பிளாசம் சைல்டு ஆசிரமம் பற்றி தகவல் தெரிந்ததும் தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பாதிரியார் செல்வராஜிடம் போய் ஜெயலட்சுமி தன் நிலையை விளக்குகிறார். உடனே பாதிரியார் செல்வராஜ், உன் 3 குழந்தைகளையும் இங்கே தங்கி படிக்க வைக்கலாம் என்று ஜெயலட்சுமியிடம் கூறியுள்ளார். அதன்படி ஜெயலட்சுமியின் மூத்த மகள் அனுஷயா, 2வது மகள் லீலாவதி, மகன் பிரபு ஆகியோர் பிளாசம் சைல்டு ஆசிரமத்தில் தங்க வைக்கப்படுகின்றனர். நல்ல கண்டிஷன் கொண்டாடுவாங்க, பிள்ளைங்க நல்ல மேன்மையாக படிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கொண்டு சேர்த்தோம். ஆனால் நாங்கள் படிப்பறிவு இல்லை, எங்கள்கிட்ட படிப்பு இல்லை. நம்ம கட்டாலும் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், 4 எழுத்து படிக்கட்டும், நாங்கள் ஏழ்மையான குடும்பம்னு கொண்டு சேர்த்தோம். ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க, ஜெயலட்சுமி ஒய்ஃப் ஆஃப் முருகேசன், அவங்க அவங்க பொண்ணு, மூத்த பொண்ணு அனுசூயான்ற பொண்ணு வயசு 13 வயசு பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி மன்னச்சநல்லூரில் உள்ள செல்வராஜ்னு ஒருத்தர் ஃபாஸ்டர், அவர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. படிக்க வைக்கணும், என் குழந்தை படிக்காமல் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்கப்ப அவர் ஃபாதர்ஸ் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் அன்னைக்கு வச்சு தங்க வச்சிருக்காரு. 2 மாதங்களுக்கு பிறகு தனது 3 குழந்தைகளையும் பார்க்க இழுப்பூர் ஆசிரமத்திற்கு வருகிறார் ஜெயலட்சுமி. ஆசிரமத்தில் தனது மூத்த மகள் அனுஷியாவை காணவில்லை என்பதை அறிந்த ஜெயலட்சுமி உடனே பாதிரியார் செல்வராஜிடம் போய் எங்கே தனது மூத்த மகள் என்று கேட்டுள்ளார். உன் மூத்த மகளை மேல் படிப்பு படிக்க வைக்க கோயம்புத்தூர் அனுப்பியுள்ளேன் என்று செல்வராஜ் கூறியுள்ளார். பாதிரியார் சொல்வதை நம்பிய ஜெயலட்சுமி எதுவும் சொல்லாமல் வீட்டிற்கு சென்று விடுகிறார். இந்த நிலையில் ஒரு நாள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஜெயலட்சுமியின் கணவர் இறந்து போகிறார். கணவர் இறந்த செய்தியை ஆசிரமத்தில் தெரிவித்து தனது குழந்தைகளை அழைத்து வர முற்பட்டிருக்கிறார் ஜெயலட்சுமி. ஆசிரமத்தில் இருந்து 2வது பெண் குழந்தை லீலாவதி, மகன் பிரபுவும் வந்தனர். மூத்த மகள் அனுஷயா வரவில்லை. இது பற்றி பாதிரியார் செல்வராஜிடம் கேட்டதற்கு கோவையில் இருக்கும் அனுஷயாவின் படிப்பு கெட்டு போய்விடும், அதனால் அனுப்பி வைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஜெயலட்சுமிக்கு தனது மூத்த மகள் அனுஷயாவை காணாததால் பாதிரியார் செல்வராஜ் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஒரு விதவை தாய் தன்னுடைய 3 குழந்தைங்களையும் ஒரு பாதிரியார்கிட்ட படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த பாதிரியார் என்ன பண்றாரு, 2 குழந்தைங்களை மாத்திரம் படிக்க வச்சுட்டு மூத்த குழந்தை 13 வயசு பெண் குழந்தைய உறவினர் வீட்டு கோவையில வேலைக்கு அனுப்பிடுறாரு, வீட்டு வேலை செய்யறதுக்கு அனுப்பிடுறாரு. அந்த குழந்தை அங்க அதனுடைய வயதுக்கும் சக்திக்கும் மீறிய சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய வீட்டை துடைக்கிறதுல இருந்து பாத்திரங்கள்ல இருந்து எல்லாமே எல்லா வீட்டு வேலைகளையும் அந்த ஒரு பெண் குழந்தைய தான் செஞ்சிருக்கு. வேற எந்த வேலைக்காரங்களும் அந்த வீட்டுல கிடையாது. ஒரு நாள் கணவர் எய்ட்ஸ் நோயால் இறந்திருப்பதால் தனியார் எய்ட்ஸ் அமைப்பு ஒன்று ஜெயலட்சுமியின் குழந்தைகளுக்கு உதவ முன் வந்திருக்கிறது. அந்த அமைப்பிடம் ஜெயலட்சுமி மூத்த மகள் அனுஷியாவை பாதிரியார் செல்வராஜ் காட்ட மறுப்பதாகவும் கூறியுள்ளார். தனது கணவர் இறந்தது கூட அனுஷியாவுக்கு தெரியாது என்று தனியார் எய்ட்ஸ் அமைப்பிடம் புகார் தெரிவித்துள்ளார். இந்த தகவலை பெற்றுக்கொண்ட அந்த தனியார் எய்ட்ஸ் அமைப்பு சைல்ட் லைன் சென்டருக்கு இது குறித்து புகார் தெரிவித்தது. சைல்ட் லைன் சென்டர் இந்த புகாரை திருச்சி காவல்துறைக்கு கொண்டு சென்றுள்ளது.
ஜெயலட்சுமியோட கணவர் முருகேசனுக்கு வந்து HIV தொற்று இருந்து இறந்துட்டாரு. அவருக்கு இருந்த தொற்று அவங்க மனைவிக்கும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஆலோசனைகள் கொடுத்தோம். அப்படி ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு HIV இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். ஆனாலும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து HIV-யால பாதிக்கப்பட்டவங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய கல்வி உதவி, அந்த மாதிரி இலவச சட்ட உதவி, அது மாதிரியான திட்டங்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை பத்தி விவரங்கள் சேகரிக்கும் பொழுது அந்த அம்மா தன்னுடைய 3 குழந்தைகளையும் இங்க திருச்சியில மணச்சநல்லூர் இருக்கக்கூடிய பாஸ்டர் கிட்ட படிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுல ஒரு குழந்தைய வீட்டு வேலைக்கு அவர் அனுப்பியிருக்காரு. அந்த குழந்தைய கண்ணிலேயே காமிக்கிறது இல்ல, அந்த குழந்தைய பத்தி எந்த விவரமுமே தெரியல அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னதுனால நாங்க உடனே இது விஷயமா திருச்சி மாவட்ட சைல்ட் லைன் மூலமா இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இது பண்ணோம். உடனே SP நிஜாமுதீன் உத்தரவின் பேரில் மணிச்சநல்லூர் ஆய்வாளர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை பெண் குழந்தையை தேட ஆரம்பித்துள்ளது. இந்த தேடுதல் வேட்டையில் கோயம்புத்தூரில் இருக்கும் பாதிரியார் செல்வராஜின் உறவினரின் வீட்டில் அனுஷியா கொத்தடிமையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 வருஷமா வந்து அந்த பொண்ணை காமிக்கல, எங்க இருக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லல அப்படின்ட்டு இவங்க இந்த சைல்டு ஹெல்ப் லைன் மூலமா 9ஆம் தேதி நம்ம திருச்சி மாவட்ட SP அவங்கள்ட்ட போறாங்க. நேரடியாக பெட்டிஷன் கொடுக்குறப்ப அதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அந்த செல்வராஜின்ற ஒரு நேரில் போய் அவர் வீட்டில் போய் பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட விட்டது உண்மைதான். அது என்னோட தங்கச்சி யோகானா அப்படின்றவங்க கோயம்புத்தூர்ல, அவங்க வீட்டில் வேலைக்காக விட்டுருக்கேன். மாதம் 2000 ரூபா சம்பளம் அந்த பொண்ணு கொடுத்துட்ருக்கோம். அந்த பொண்ணு பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ போனாலும் கூப்பிட்டு வரலாம், நீ என்ன வேணாலும் விசாரிச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பேரில் அப்புறம் சிறப்பு உதவியாளர் சின்னான், பெண் முதல்நிலை காவலர் சுசீலா 2 பேரையும் அந்த கவுன்சில் மெம்பர்ஸோடு சேர்த்து செல்வராஜையும் சேர்த்து கோயம்புத்தூருக்கு அன்னைக்கு அனுப்பிச்சிட்டான். அவங்க போய் நைட்டு 1:30 மணிக்கு அந்த பொண்ணை போய் பார்த்து விசாரிக்கிறப்ப 2 வருஷமா அங்கே தான் வேலை பார்த்துருக்கு. இது வரைக்கும் 10 பைசா கூட பணம் கொடுக்கல. அவங்க ஃபாதர் இறந்துருக்காரு 10 மாதத்துக்கு முன்னாடி, அப்போ கூட அந்த பொண்ணை அனுப்பி வைக்கல அவங்க. அதையும் அந்த தகவலையும் அவங்க சொல்லலை. 15 நாள் கழிச்சு உங்கள் அப்பா இறந்துட்டாரான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவரு பாஸ்டர் வந்து எங்கேயோ கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல வேலைக்கு விட்டுருக்கிறதாக தகவல் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காவல்துறையோட உதவியோட அந்த குழந்தைய மீட்டெடுத்து இப்ப கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சோம். குழந்தைங்களை கணக்கு காமிச்சு நிறைய நிதி உதவி வாங்கி அவரு நல்ல ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. பின்னர் அனுஷியாவை அங்கிருந்து மீட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகு இழுப்பூர் கிராமத்தில் இருக்கும் ஆசிரமத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பாதிரியார் செல்வராஜிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அனுமதி இல்லாமல் இந்த ஆசிரம காப்பகம் செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. செக்ஷன் 417, அதாவது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டு வேலைக்கு அமர்த்தினதுக்காக இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டில் செக்ஷன் 26லையும் கேஸ் போட்டு நேற்று ஈவினிங் அவரை செல்வராஜை ரிமாண்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர்ஸ் மணச்சநல்லூர் அவர்களை வந்து அணுகி அவர் ஆளுங்களை அனுப்பி நாங்களும் போய் அந்த குழந்தைய வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணி இன்னைக்கு அந்த பாதிரியாரை வந்து இளைஞர் நீதி சட்டம் பிரிவு 26 கீழ் வந்து FIR போட்டு இன்னைக்கு வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு. பாதிரியார் செல்வராஜை கைது செய்த போலீசார் மேலும் இது மாதிரி எத்தனை குழந்தைகள் கொத்தடிமைகளாகி இருக்கின்றனர் என்ற கோணத்தில் தற்போது அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.